1967 வெளிவந்த அரச கட்டளை இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புத பாடல் கேட்டோம். இந்த பாடலை பற்றிய உணர்வுகளை கேட்பதற்கு முன்பாக இன்னொரு சிறப்பு விருந்தினர் நம்மிடையே இணைந்திருக்கின்றார். அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ரசிகரா எவ்வளவு தூரம் எவ்வளவு அளவுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு கேட்டா, நம்ம இவரை கூட ஒரு எல்லையா சொல்லலாம், இவர் அளவுக்கு கூட போக முடியுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டிஎம்எஸ் அவர்களினுடைய தீவிர ரசிகர் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் என்னன்னா, அவரோடவே பயணம் செய்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அவரோடு தொடர்ந்து பயணம் செய்து, அவர் வீட்டிலிருந்து அவருடைய சுற்றுச்சூழல் என்ன, அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, எப்படி சாப்பிட்டாரு, எப்படி பாடினாரு, எப்படி பயிற்சி செஞ்சாரு, யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்காரு, இப்படி அவருடைய நிழலாகவே வாழ்ந்து இமயத்துடன் அப்படின்ற ஒரு தலைப்புல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 180 எபிசோட்ஸ், ஒரு நீண்ட அழகான ஒரு தொடர் மாதிரி செய்து உலகத்திலேயே முதல் முறையாக சொல்லலாம், உலகத்திலேயே முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கை வரலாறை தானே கண்ட ஒரு மனிதராக நம்ம டிஎம்எஸ் ஐயாவை சொல்லலாம். அந்த பெருமைக்கு ஒரு அடிப்படை விதையாக இருந்த நம்மளுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் விஜயராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. அந்த ஒரு அற்புதமான தொடரை துவங்கிய காலகட்டத்திலிருந்து இன்று வரை பல நபர்களுக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். அத்தனை போராட்டங்கள், டிஎம்எஸ் ஐயாவினுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கும் எதிர்கால சமுதாயத்திற்கும் கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக இந்த நொடி வரைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்னு சொல்லலாம். அந்த தொடரை அவரே பார்த்துட்டு இவர் அவ்வளவு மனதார தழுவி வாழ்த்தி மனசார வாழ்த்தி இருக்காரு டிஎம்எஸ் ஐயா அப்படின்றத கேட்கும் பொழுதும் இப்ப ஐயாவினுடைய கண்கள்ல பார்க்கக்கூடிய அந்த கண்ணீர் துளி அந்த அன்பினுடைய அடையாளமாக எங்களுக்கு தெரியுது. இந்த பாடல் வரியின் மூலமாக டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரலை ரசிச்சிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. இது கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலியுகத்தில் நல்ல விஷயங்களை பார்க்குற இந்த புதுயுகம் தொலைக்காட்சி தொடரில் நான் முதல்ல பேசினேன். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல அண்ணன் திவ்யாபிலிம் சொக்கலிங்க அண்ணா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க புரட்சித் தலைவர் அவர்களுடைய அனைத்து ரசிகர்களுக்கும் ரொம்ப நான் முதற்கனே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகன் அவர்கள். அப்போ அவர்களுடைய பாடல்களை கேட்டு வளர்ந்தவன். ஸோ மக்கள் திலகம் அவர்கள் டிஎம்எஸ்ஏ அவர்களுக்கு எதுவுமே செய்யலை, டிஎம்எஸ் அவர்களுக்கு செய்யலை அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ புரட்சி தலைவருடைய கால் செருப்புக்கு இருக்கிற ஒரு சின்ன தூசாக இருந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுக்கு இந்த பணியை நான் செஞ்சுருக்கிறேன். சிறப்பு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்துல துரை கருணா ஐயா அவர்கள் இருக்காங்க. இந்த பாடலை கேட்டிருப்பீங்க, புத்தம் புதிய புத்தகமே. இந்த பாடல் உங்களுக்குள்ள தூண்டிய அந்த உணர்வு என்னன்னு சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இளைய தலைமுறைக்கு மரியாதைக்குரிய ஐயா டிஎம்எஸ் அவர்களுடைய சிறப்புகளை பெருமைகளை எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற புதியகம் தொலைக்காட்சிக்கும் திவ்யா ஃபிலிம்ஸ் அருமை சகோதரர் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். எனக்கு இளம் வயதிலே, சிறு வயது முதலே டிஎம்எஸ் ஐயா அவர்களை எப்படி பிடிக்கும்னா, அந்த முருகன் பாடல்கள், அந்த ஒரு 10 பாடல்கள் வரும். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அழகின்ற சொல்லுக்கு முருகா, அதுதான் நமக்கு இருந்தது. அடுத்தடுத்த பருவங்கள் வருகிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது ஒரு தீவிர ஈடுபாடு வந்த காலத்தில் அவருடைய அந்த தத்துவ பாடல்களை மரியாதைக்குரிய ஐயா டிஎம்எஸ் அவர்கள் தன்னுடைய அந்த கந்தர்வ கானக்குரலில் பாடுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு நமக்கு இருக்கும். ஸோ அவர் எந்த பாடலை பாடினாலும் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு அடுத்த நடிகர் திலகம், ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன், நாகேஷ் உட்பட அதுக்கு அடுத்த தலைமுறையிலும் பிரபு மற்ற எல்லா திரை கலைஞர்களுக்கும் திரை கதாநாயகர்களுக்கும் அவர் பாடுகிற பொழுது அவர்களே பாடுவது போன்ற ஒரு பாவம் இருக்கும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆமாம், ஐயா அவர்கள் ஒரு தெய்வ பிறவி தான். அவருடைய தொடக்க காலத்தில் நம்முடைய எம்கேடி தியாகராஜ பாகவதர் மாதிரியே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடக்க காலத்தில் அந்த முயற்சி தான் இருக்கு. ஐயா அவர்களே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு தனித்தன்மையோடு நாம் நிரூபித்தால் தான் நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணமும் உணர்வும் அவர் வந்ததற்கு பிறகு அவர் பலரையும் உள்வாங்கி இருக்கிறார். மரியாதைக்குரிய பாகவதர் அவர்களுடைய அந்த குரல் வளம், அதே போல் அம்மா கொடுமுடி கோகிலம் அவங்களுடைய அந்த மொழி வளம், அதே மாதிரி நம்ம மதுரை மணியருடைய அந்த சரளம், இப்படி பல விஷயங்களை உள்வாங்கி இந்த பாடல்களை எல்லாம்
யாருக்கு எப்படி அப்படியே சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக மக்கள் திலகம் புரட்சித் தலைவருக்கு பாடுகிற பொழுது நுனி நாக்கில் பாடிட்டு போயிடுவார். ஆனால் நடிகர் திலகத்துக்கு பாடுற போது அவருடைய அந்த அடி வயிற்றிலிருந்து எடுத்து அந்த சொற்பிரயோகத்தை பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த ஆற்றல் சாதாரணமாக எந்த மனிதருக்குமே வந்து விடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மனித ஆற்றல், அந்த மனித ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான பாவங்கள் ஒரு 7 வகையான பாவங்கள் நான் வரும்போது தான் படித்தேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதகம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்ரநாமம். இந்த மனித ஆற்றலை வெளிப்படுத்துகிற இந்த 7ஐயுமே அவர் உள்வாங்கி தன்னுடைய குரல் மூலமாக இந்த பாவங்களை யாருக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாடி ஒரு அற்புதமான பாடகராக அவர் இருந்தார். மரியாதைக்குரிய ஐயா மறைந்த MSV அவர்கள் சொல்லும்போது அந்த ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு சூரியன் திரையுலகில் பாடகருக்கு ஒரே ஒரு TMS தான் அப்படின்னு பலருடைய இசை மேதைகளுடைய பாராட்டையும் பெற்ற ஒரு அருமையான பாடகர் ஐயா TMS அவர்கள் இன்று என்றென்றும், அதாவது இந்த திரைப்பாடகனுடைய பிதாவு மகன் என்றால் நிச்சயம் அவர் தான், அவரை தவிர வேறு யாருமே இல்லை. அவருடைய அற்புதமான அந்த குறிப்பிட்ட நல்ல பல பாடல்கள் இருக்கிறது, ஏராளமான பலாயிரக்கணக்கான பாடல்கள். அதில் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு அவருடைய அந்த பாடல்களையும் புரட்சித் தலைவர் பாடல்களுடைய அந்த கருத்துக்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் இந்த பணியில் ஈடுபடுகிற புதியுகம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் அருமை சகோதரர் சொக்கலிங்கம் அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். இந்த பாடல் எனக்கு சிறு வயதில் மிகவும் மிகவும் என்னை மிக கவர்ந்த பாடல். காரணம் என்றால் நான் சினிமா கொட்டைக்கு செல்லும்போது அதில் படம் ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த பாடலை போடுவார்கள் பாருங்கள். அந்த பிஜிஎம் அவ்வளோ ஒரு அருமையான பிஜிஎம்மாக இருக்கும். அதுவும் அப்போ எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு அப்படிதான் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். இதில் எம்ஜிஆரே பாடுற மாதிரி இவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல். எம்ஜிஆரும் சுசீலா சரோஜா தேவியர் அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இன்னிசையான பாடல். அதனால தான் இந்த பாடலை போடணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம ராஜா சாரை வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி ஐயா. திரு ஐயா, இப்போது பாடிய அந்த புத்தம் புதிய புத்தகமே ஒரு மிகச்சிறந்த காதல் பாடல், இளமை ததும்புகிற ஒரு பாடல். ஒவ்வொரு வரிகளையும் வார்த்தைகளையும் பார்த்ததுன்னா அந்த சொல் நயம், கவிநயம் இருக்கிறதே, அதை பிரயோகிக்கிற பாங்கு. புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன், மிகப்பெரிய கவித்துவ வரிகள். இந்த பள்ளியேறே எனும் பள்ளியிலே நான் பாடம் படிக்க வந்த மாணவி என்பது கொஞ்சம் கூட விரசம் இல்லாமல் ரசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பாடல்களை அவர்கள் பாடியிருப்பார்கள். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதாவது ரவி பிரகாஷ் ஐயா அவர்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதா, குழந்தைகள் எல்லாம் அவங்களுக்கு என்று ஒரு வீர சித்திரம் வச்சிருப்பாங்க. ஸ்பைடர்மேன், ஹீமேன், ஹிட்மேன் அப்படின்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தனக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு சாகச மனிதரா அவர் TMS ஐயாவை வச்சிருக்காரு. சோ இந்த பாடலை கேட்கும் போது உங்களுக்கு என்ன உணர்வு? டிஎம்எஸ் முதல்ல நான் பாட்டு கேட்டு ரசிச்ச பாடல் டிஎம்எஸ் பாட்டு தான். அது எங்க ஊர் காணையின் கிராமம். அங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ் மாடியில் இந்த பழைய கூம்பு வடிவ இது இருக்கும் இல்லையா, அதுல இந்த எடுத்தோடனே முதல்ல பாட்டு பாடினாங்களே, நல்ல நல்ல பிள்ளைகளே, அவர் பிள்ளைகளுக்காக நிறைய பாடி இருக்காரு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகள். எனக்கு கேட்ட பாட்டும் அப்படிதான். நல்ல நல்ல நீளம் பார்த்து அதுல ஒரு வரி வரும் நடுவுல, என்னன்னா பள்ளி என்ற நீளங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் அப்படிதான் போடுவார். எம்ஜிஆருடைய பாடல்களை பாத்தீங்கன்னா அந்த ஒரு செய்தி இருக்கும், ஒரு நீதி இருக்கும். அதுவும் இல்லாத அந்த எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு குரல் மாத்தி பாடுறது, ஜெய்சங்கருக்கு ரவிச்சந்திரன் பாடுறதுலாம் ஒரு பக்கம், ஒரு வார்த்தையையும் அவர் ஸ்பஷ்டமா உச்சரிச்சு போடுவார். அதுவும் அந்த வார்த்தை என்ன பொருள் தருதோ அந்த வார்த்தை. இப்ப மயக்கம், அந்த மயக்கம் பாடும்போது பாத்தீங்கன்னா மயக்கம் வந்துரும். ஆமா, மயக்கம். கண்ணி இளமை என்னை அணைத்தால் அப்படி போடுவாரு. இந்த பாட்டுல இப்ப பண்ணாரு புத்தம் புதிய. அவர் அந்த பாட்டு அவர் ஒரிஜினல்ல கேட்டீங்கன்னாக்க புத்தம் புதிய புத்தகம் அழுத்தி பாட மாட்டார். புத்தம் புதிய புத்தகமே என்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் அப்படி போடுவாரு. அதாவது
அதான் சொல்லுவாரு, அந்த ஒரு ஒரு வார்த்தைகளை உச்சரிச்சோம்னா அது அப்படியே அதுக்கு உயிர் கொடுத்து குழந்தை மாதிரி தவழணும் அந்த வார்த்தைன்னு சொல்லுவாரு. அற்புதம் அற்புதம். அப்படியான ஒரு இது அதெல்லாம் அடிச்சுக்க முடியாதுங்க. மிக சிறப்பு. இந்த மாதிரி உங்க உணர்வுகளை தூண்டக்கூடிய நிறைய பாடல்கள் அடுத்தடுத்த வரிசைகள்ல காத்துட்டு இருக்கு.